ஹலோ மெய்மா டெல்ஸ். இது எங்க பாட்டி கதை. அன்னைக்கு மத்திய வேலை, நல்லா மழை பெய்யுது. தீக்ஷுவும் தக்ஷுவும் வீட்டுக்குள்ள பொம்மைய வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. தீக்ஷு தனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு முயல் பொம்மைய, இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பொம்மைன்னு சொல்லிட்டு மேல இருக்கிற மேசை மேல வச்சுட்டான். தக்ஷு அந்த முயல் பொம்மைய பார்த்துட்டு, என்ன ஒரு அழகு, நானும் கொஞ்சம் விளையாண்டால் என்னன்னு ஆசையா பார்த்தான். தீக்ஷு தக்ஷு கிட்ட முயல் பொம்மைய தொடாதன்னு சொல்லிட்டு பாட்டிக்கு சமையலறைக்குள்ள உதவ போறான். தக்ஷு மெதுவா நடந்து மேசை பக்கம் போனான். அவனுக்குள்ள சின்ன ஆசை, சும்மா கொஞ்ச நேரம் இந்த பொம்மைய வச்சு விளையாண்டாதான் என்னன்னு நினைக்கிறான். மெதுவாக அந்த முயல் பொம்மைய எடுத்து விளையாட ஆரம்பித்தான். அந்த பொம்மை பட்டுன்னு பேய்ந்து போச்சு. தக்ஷு கையில பொம்மை உடையிற சத்தம் கேட்டதும், ஐயோ என்ன இப்படி உடைஞ்சிருச்சேன்னு பயந்து போறான். பொம்மைய மேசை மேலே வேகமா வச்சுட்டு ஒன்னும் நடக்காத மாதிரி பயத்துல ஓரமா நிக்கிறான். தீக்ஷு சமையலறையில இருந்து வந்ததும் தன்னோட உடைஞ்ச முயல் பொம்மைய பார்த்து அதிர்ச்சியானாள். அவளுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. தக்ஷு பேசாம கீழே குனிஞ்சு கண்ணில் கண்ணீர் துளியோட அமைதியா நின்னான். காளி பாட்டி சத்தம் கேட்டு வர்றாங்க. நடந்தத தன்னோட பேர பிள்ளைகள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. பாட்டி மெதுவா, பொம்மை உடைஞ்சா ஒட்டி வைக்கலாம், ஆனா நம்பிக்கை உடைஞ்சா ஒட்டவே முடியாதுன்னு சொன்னாங்க. பாட்டி சொன்னத கேட்ட உடனே தக்ஷு அழுகையோட, அக்கா, நான் எடுத்து விளையாடும் போது உடைஞ்சிருச்சு, என்ன மன்னிச்சிருன்னு குரல் நடுங்கி சொல்றான். தீக்ஷுவோ, உண்மைய சொன்னதுக்கு தான் உன்னை மன்னிக்கிறேன்னு சொல்லி தம்பி கண்ணீரை தொடச்சி கட்டி பிடிக்கிறாள். காளி பாட்டி பொம்மைய ஒட்ட வச்சு கொடுத்துட்டு சிரிச்சுக்கிட்வடே சொல்றாங்க, சின்ன தவறெல்லாம் நடக்கும், ஆனா உண்மை பேசுறது தான் அன்பான வழி. எப்போதும் பொய் சொல்றதும் உண்மையை மறைக்கிறதும் அன்பை கெடுக்கும்னு சொல்லி தனது பேர பிள்ளைகளை அணைச்சுக்கிட்டாங்க. மேலும் இது போன்ற கதைகள் கேட்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் அழுத்துங்க. நன்றி.